டிபார்ட்மெண்ட் இல்லை, என்னால் கொடுக்க முடியாது. அப்படியா? அப்போ நீ போயிட்டு வா. இல்லை நான் ஏதாவது வர கொடுத்தே ஆகும். அப்போ இந்த ஊசியில் நூலை போட்டு கொடு, அந்த வர கொடு அப்படின்னு. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். என்ன பண்ணியிருக்கார், நெத்தி கண்ணை திறந்து எரிக்கலாம்னு ஆரம்பிச்சப்போ இவர் என்ன பண்ணியிருக்கார், இவர் வந்து கட்டை விரல், பெரிய கட்டை விரல் இருக்குல்ல, அந்த கட்டை விரலில் வந்து அதில் ஒரு கண்ணம் இருக்கிறதுக்கு அதை திறந்து அதுல இருந்து நெருப்பு மழை வர, அப்புறம் பெருமாள் வந்து எல்லாத்தையும் அடக்கி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கதை ஒன்று. அப்போ யூ சீ திஸ், அவருடைய வார்த்தைகள்ல வந்து அந்த நெருப்பு திரிக்கிற அந்த வார்த்தைகளை அவர் வந்து இந்த பரமசிவனை பத்தி என்ன சொல்லியிருக்காரோ, ஸோ அதெல்லாம் அந்த பார்த்துட்டு ஸோ திஸ் திங் would have happened அப்படின்னு தோணி, மேபி they wrote something like that அப்படின்னு வந்து தோணும். அது நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். அடுத்தது கணிகண்ணன் ஸ்டோரி. எல்லாருக்குமே நெக்ஸ்ட் லைன் ப்ளீஸ். கணிகண்ணன் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆழ்வார் வந்து ஒரு at some point he was living in திருவெக்கா. எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் டெம்பிள். போலன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க. போய் பெருமாளை சேவிச்சுவாங்க. சொந்த வண்ணம் செய்த பெருமாள் யதோத்தகாரி. அந்த பெருமாள் அவர் பேர் வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒரு காரணம் திருமழிசை ஆழ்வாரும் கூட. அங்க இருந்த காலத்துல ஆழ்வார் வந்து கணிகண்ணன் ஒரு சிஷ்யன் உண்டு. அந்த பையன் வந்து சூத்ரன் அப்படின்ட்டு ஒரு பிரபாவத்துல கதை இருக்கு. அந்த சிஷ்யன் ரொம்ப டிவோட்டட் டு ஹிம். அந்த காலத்துல அங்க இருக்கிற சமயத்துல ஒரு வயசான பெண்மணி வந்து அங்க சுத்தம் பண்றது, கிளீன் பண்றது, சேவை பண்ணியிருந்தா, கைக்கறி பண்ணியிருந்தா ஆழ்வாருக்கு. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும். அவன் என்ன பண்ணா, நான் மறுபடியும் இளமையோட வரணும் அப்படின்னு. சரி போ, உனக்கு இவ்வளவுதான் வேணா வச்சுக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் அவளை எங்க ஆகிட்டார். அந்த நாட்டு ராஜா பார்த்துட்டு அவ வந்து தேவாதாசியா இருந்தவா அந்த ராஜாவுக்கு தெரியும். அடிப்பாவே அப்படின்ட்டு, சரிவா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படி ஆன எப்படி. அவ இந்த மாதிரி திருமணி செய்வாருன்னா அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், நேராக அப்ரோச் பண்ணியிருக்கலாம்ல. எப்படி நேராக அப்ரோச் பண்ண, கணிகண்ணன்ட்டு போய் நீ ஆச்சாரியன்னு சொல்லு, என்னை வந்து என்னையும் இளமையாக சொல்லு. போயா, எங்கள் ஆச்சாரியனை பற்றி உனக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு ராஜாவாவது ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, என்னை பற்றி ஒரு பாட்டாவது பாட சொல்லு. என்னது, போயிட்டு வா அப்படின்னா, நீ ஒன்று நாடு கடத்த, நீ ஊரை விட்டு போ அப்படின்ட்டு. அவன் வந்து ஆழ்வார்கிட்ட வந்து ஆழ்வாரை சேவிச்சு, அடியே மாதிரி கிளம்பணும், ஏன்னா அவன் வந்து நாடு கடத்திட்டு நான் ராஜா, நான் கிளம்புறேன். திருமழிசை ஆழ்வார், நீ இல்லாம நான் இங்கே என்ன பண்றது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பெருமாளை பார்த்துட்டு, நான் இல்லாம நீங்க என்ன பண்ணுற, கிளம்பு அப்படின்ட்டு இருக்கேன். அந்த பாசுரம் நெக்ஸ்ட் லைன். இந்த பாசுரம் வந்து அவர் எழுதின திருச்சந்த விருத்தத்திலேயோ நான்முகன் திருவந்தாதிலையோ கிடையாது. குரு பரம்பரைகள்ல தான் உண்டு. எழுதிருக்கலாம், வேற யாரும் எழுதிருக்கலாம். பட் இந்த பாசுரம் வந்து வெரி வெரி நைஸ் பாசுரம் சொல்லலாம். கணிகண்ணன் போகின்றான். ஓகே, மிக்சிங் வேர்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல மிக்சிங் ஆஃப் த வேர்ட்ஸே கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. கணிகண்ணன் போகின்றான். காமரும் பூங்கச்சி மணிவண்ணா. ஓகே, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், நீங்க படுத்திருக்க வேண்டாம். துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன். புலவன் தன்னை சொல்றார், சென்னா புலவன், செம்மையான நாவையுடைய புலவன் போகின்றேன். ஏன் செம்மையான நாவு ஞாபகம் இருக்கா? பெருமாளை தவிர்த்து யாரையும் பாடினது கிடையாது, அதனால செம்மையுடைய நாவு. சென்னா புலவனும் போகின்றேன், நீயும். ஆனா பெருமாளை வந்து ஆர்டர் போட்டார். ஒரு ஆர்டர் போடுறதே வழக்கம் இல்லையா, நீ எழுதுது அப்படி இப்படின்னு ஆர்டர் போட்டார். ஆனாலும் கொஞ்சம் பரிவு இருந்திருக்கு. பெருமாளை வந்து இங்க உட்காருவார், என்ன பண்ணுவார், எப்படி படுத்துப்பார், கொஞ்சம் கரிசனம் வந்து நீயும் வந்து பைனாக போய் சுட்டிக்கோ, போ உன்னுடைய பாம்பு படுக்கையை சுட்டிக்கோ வா, ஏன்னா அதை விரிச்சு படுத்துக்கலாம் வேற எங்கேயா அப்படிங்கிறார். பெருமாள் என்ன பண்ணா, ஓ பக்தனே ஆனாடினா ஃபைன், லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு கணிகண்ணன் பின்னாடி திருமழிசை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் பின்னாடி பெருமாள் மேல மார்பு இருக்க நாச்சியார், தாயாரும் கலந்துட்டார். எல்லாரும் போனோம்னா அந்த தாயார் கிளம்பணும்னா அந்த இடமே இருட்டாயிடுச்சு, அந்த ஊரே இருட்டடிஞ்சு போய் ஐயோ என்ன பண்றதுன்னு பெருமாள் வந்து ராஜா உடனே போய் மறுபடியும் வந்து திருமழிசை ஆழ்வாரை கேட்கிறார். இந்த ஓரிரவு இருக்கு காஞ்சிபுரத்துல இருக்குல்ல, ஓரிக்கைனி போய் அதுதான் அந்த லொகேஷன். வா வா அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொன்னா, என்ன வந்து ஏன் கேட்கல, என்னையா நீ நாடு கடத்தினேன், என்னுடைய சிஷ்யனை நாடு கடத்தினா, அவன்கிட்ட போய் கேளு, அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, ஷாப்னு கேட்டேன். பாரு போய் கணிகண்ட சாரி அப்படின்னா, சரி கணிகண்ணன் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் லைன்.
அதே பாசுரத்தை கொஞ்சோண்டு ட்விஸ்ட் பண்றாரு. இந்த ரெட்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அந்த ரெட்ல அந்த வார்த்தையை மட்டும் மாத்திடுறாரு. கணிக்கண்ணன் போகின்றான் அப்படின்னு சொன்னார், கணிக்கண்ணன் போக்கொழிந்தான், போறது நின்னாச்சு. காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் அப்படின்னா இங்க நீ கிடக்க வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்து துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் அப்படின்னு சொன்னார், போக்கொழிந்தேன் அப்படிங்கிறார். சரி நானும் போறேன், நீயும் ஒன்றன் பையனாகப்பாய் படுத்துக்கொள். படுக்கிறதுனா இங்க விரிக்கிறதுன்னு அர்த்தம், நீயும் விரிச்சுக்கோ அப்படிங்கிறார் பெருமாள். அப்படியா தாசன் அப்படின்னு பெருமாள் வந்து விரிச்சு படுத்துக்கிறார். ஆனா இந்த கதை எல்லாருக்கும் எப்பவும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வலது கையை தலைக்கு கொடுத்து படுக்கிற மாதிரி இல்லாம இடது கையை தலையில கொடுத்து படுத்துக்கிறார். so that we always remember what happened. வேற ஒரு காரணத்துக்காகவும் அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், பட் இதுவும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்தார் இல்லையா, அதனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சம்ஸ்கிருதத்துல யதா உத்தரகாரி யதோக்தகாரி பெருமாள். போய் சேவிச்சுக்கோங்க, சேவிச்சிருந்தா சரி அப்படி அப்படி பிளேஸ். ஸோ இது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவருடைய ஸ்பிரிட் தெரியுது இல்லையா. அந்த வியாக்கியாத்தா என்ன பண்ணாரு, பெரியாச்சந்திரே அவரெல்லாம் பண்ண மாட்டார், அவருக்கு பரிவு உண்டு, அவருக்கு பரிவு உண்டு அப்படின்னாரு. இவர் இல்லை, இங்க வந்து பின்பழகை பெருமாட்சியர் தான் இதை வந்து இந்த குரு பரம்பரை கதை எழுதினார். ஐ திங்க் தே காட் ஹிஸ் ஸ்பிரிட். திருமழிசை ஆழ்வாரோட அந்த ஸ்பிரிட்டை வந்து நல்லா கேட்ச் பண்ணி தே ரோட் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. இன்னொரு விஷயம், பெரியாச்சாரே சீரியஸா எழுதும்போது ஆழ்வார் பெருமாள் ஆர்டர் போட்டார் கொண்டார் அப்படின்னா நம்மளாம் ஒண்ணுமே இருக்காது, நம்ம பக்தி இருக்காது, நம்மளும் ஆர்டர் போட போகணும். அவர் லெவலுக்கு வந்து போட்டா வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி சொல்லவே வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இல்லை அவர் பரிவுனால சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் இந்த குரு பரம்பரை எழுதின சுவாமி வந்து he caught that spirit of திருமழிசை ஆழ்வார் and then he expressed the fieriness and the spiritedness. அது வந்து இதெல்லாம் ரொம்ப அழகா வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திருக்குழந்தை அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், ஆறாம் முதல்னு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். போத் ஆஃப் them listen to him. ரெண்டு பேருக்கும் வந்து ஆர்டர் போட்டிருக்கார் ஆழ்வார், ரெண்டு பேரும் சொன்ன வண்ணமே செய்தவர். இதுல விஷயம் எப்படி அப்படின்னா, பெருமாள் வந்து அர்ச்சாவதாரம் எடுத்துக்காரு, அதாவது ஒரு மூர்த்தியா ஒரு படமா இருக்கும்போது தனக்கு தானே ஒரு சங்கல்பம் பண்ணிப்பான். நான் வந்து பேச மாட்டேன், அர்ச்சாவதாரமா இருக்கிற நான் பேச மாட்டேன், அசைய மாட்டேன், போக மாட்டேன், யார் என்ன பண்ணாலும் அப்படியே தான் இருப்பேன்னு தன்னுடைய சங்கல்பம் பண்ணான். அந்த சங்கல்பத்தையும் விட்டு ஒரு சில பேரோட மட்டும்தான் பேசினது நடந்தது. நடந்ததெல்லாம் ரொம்ப கம்மி, பேசினது நிறைய நிறைய உண்டு. இந்த திருவிளக்கு பிச்சைன்னு ஒருத்தன் உண்டு, அதே மாதிரி திருக்கட்சி நபிகள் உண்டு. எழுந்திருச்சு பக்கத்தூர் வரலும் போனது அப்படின்னா திருமழிசை ஆழ்வார்க்காக. அர்ச்சா சமாதி அப்படின்னும், அர்ச்சா சமாதினா அந்த அர்ச்சையில ஆடாம அசையாம பேசாம கொள்ளாம இருக்கிறது, அந்த அர்ச்சா சமாதியை கொலைச்சுன்றது திருமழிசை ஆழ்வார்க்காக. So I wanted to point that out. Next please. So I'm coming to the end here. So I hope that by now you understand why I gave the title Cheeky. Because he was a fiery poet. ரொம்ப நிறைய அந்த ரொம்ப எனர்ஜி ஜாஸ்தி, கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து வருதுன்னா, பெருமாளை தவிர்த்து நமக்கு யாரும் இல்லை. பெருமாள் வந்து he would understand me அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை இப்படி 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 மறைச்சி கொண்டு கூடமா சொல்றது, வெட்டு ஒன்று தூண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அதனாலதான் அந்த சீக்கிரஸ் பெருமாள் என்ஜாய் him a lot also. எனக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லைன்னு இவன் இருக்கான், அப்ப இவனை தவிர யாரும் இல்லைன்னு நானும் இருப்பேன். இவன் எனக்கு ஆர்டர் போடுறான்னா ரைட், இவன் எழுதுன்றானா ரைட், உட்காரன்றானா ஓகே, அந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு வந்து பெருமாள் வந்து சொன்னார். அதனால among the Alvars he is very very special, which is why I chose to talk about him today. Thank you so much. Questions ஏதாவது இருந்தா கேட்கலாம், தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஆசிரம் 1-3 திருமழிசை ஆழ்வார், as I understood it, it is a complete definition in 4 lines of who a Vaishnava is. அதுலேருந்து எனக்கு மனசில் 1-1-1-2 do they lead to this or not? இது ஒரு மைண்டில் ஒரு கேள்வி. ரெண்டாவது அந்த
அந்த 1-3 I think this is the first exposition. I may not be right. This is the first exposition of Jivatma being different from Paramatma. If that is so, Ramanuja must have taken this idea forward. Am I right in this understanding? Of course. ராமானுஜர் வந்து ஆழ்வார்கள் பேஸ் பண்ணி தான் விசிஷ்டாத்வைதத்தை அவர் வந்து டிஃபைன் பண்ணார். விசிஷ்டாத்வைதம் வாஸ் ஆல்வேஸ் தேர். இட்ஸ் பீன் தேர் ஃபார் லாங் ஃபாரெவர். பட் ஆழ்வார்கள் பாசம் கொண்டு தான் அவர் டிஃபைன் பண்ணி அவர் ஸ்ரீபாஷ்யத்தில் டெஃபினெட்லி தெர் இஸ் அன் எஃபெக்ட். கண்டிப்பா திருமழிசை ஆழ்வார் அவர் ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே வந்து பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற, அந்த அச்சித் வேற, எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். Within a few verses. Definitely, you are right. Yes. ஏன் கேட்டேன்னா, I am an Advaiti. Advaiti, not a practicing Advaiti. I am interested in Vishishtaadvaita. நிறைய படிச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் the basic concept of Vishnu as the Supreme Lord comes first in Aitareya Brahmana and Taittiriya Brahmana. அதிலிருந்து அந்த முக்தாஸ் போட்டு பிரபஞ்சத்தோட ஐடியல் செய்யல கிரியேஷன் இல்லை, பிரகிருதி. அந்த பிரகிருதிக்கு வந்தால் பிரஜாபதி வரணும், பிரஜாபதி வந்தால் அதுக்கப்புறம் தான் இந்த ஆத்மாக்கள் வரணும். தட் வாஸ் there is a creation of subordinate kind of Atma. அந்த இன்ஸ்பிரேஷன் ஆழ்வாராதிகள் இருந்த காலத்தில் அவ அதை யூஸ் பண்ணினாங்களா இல்லை இஸ் இட் மோர் ஸ்பான்டேனியஸ்? I am interested in that question purely from a historical perspective. The Alvars, basically the belief is that, at least from a scholarly point of view, from an external point of view, the Alvars used everything they knew. And it seems that they knew a lot. So, kandipa Upanishads, the Brahmanas, they knew all that. They knew their epics, Ramayana, Mahabharata, Puranangal, எல்லாம் தெரியும். அதே மாதிரி they also knew Sangam poetry. Yes. They probably also knew some of the Shaiva poetry. They were very well educated, very knowledgeable. So, but எதுவுமே ரிப்பீட் பண்ணல, எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி they gave what they believed in. So they definitely நிறைய மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. சுவாமி இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறது வந்து direct effects of the Upanishads and the Brahmanas and all. Definitely it's there. ஒரு மைனர் கமெண்ட், அந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தட் சேம் ஹிம் பாசனம் சிரியோல் அப்படிங்கிறது, ஐ டோன்ட் திங்க் ஹி மென்ட் லோலி. வாட் ஹி மென்ட் வாஸ் those the Shaiva which believe that this Atma is the same as Paramatma and it is born here because of its karma. அப்படிங்கிற ஒரு இதுவும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறேன். You are in a smaller sector. I followed one of the Vyakhyanatla actually. Sure. Kala Chakra is very much larger. அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த இன்டர்பிரட் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஆச்சாரியர்களை ஃபாலோ பண்ண ஆச்சாரியர்கள் they gloss சிரியர்ன்றத நீச்சர் அப்படின்றது தான் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கிறதுனால I use the term lowly. That's all. Thank you for your questions. நீங்க சொன்னீங்க முதல்ல சைவராக இருந்துச்சு, அந்த ரெண்டு பாசுரமும் அந்த ரெண்டுக்கும் ஒரே நடையா இருக்கு. அதனால இவர் வந்து முன்னாடி வந்து சைவராக இருந்துட்டு அப்புறம் வைஷ்ணவராகனு நம்ம சொன்னோம். பட் சில பேர் வந்து மாற்றிருக்குன்னு சொன்னோம். பட் இருக்க சாத்தியம் இல்லை. இதுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த சிவன் கதை சொன்னீங்க, தட் இஸ் மியூசிக் பின்னாடி வர சொல்லு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கிண்டல் பண்ணினார். அது வந்து முன்னாடி வந்து சைவராக இருந்திருப்பார். பட் ஒன்ஸ் ஹி அண்டர்ஸ்டுட், ஏன்னா அந்த வைஷ்ணவத்துக்கு மாறினப்பலாம் ஏன்னா அவர் பிறவியே கிண்டல் போயிடுவார். இது
இந்த முன்னாடி வாரம் கண்டது மாறிட்டு சிவனை கேள்வி பண்றாரு இல்லையா, அது பண்ணிட்டு இன்னொன்று கடைசி காலத்தில் முழுக்க திருக்குழந்தையில இருந்து கடைசியில் பெருமாளுக்கு வந்து இவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அமுது அவர் செஞ்சதுனால அவருக்கு அப்புறம் பெருமாளுக்கு கொடுத்ததுனால தான் இவருக்கு வந்து பிறவனாகவும் அவருக்கு வந்து பெருமாளுக்கு வந்து அமுதன்னு பேர் வந்ததுன்னு சொன்னான். ஸோ கடைசி காலத்தில் அவர் அங்கே திருக்குழந்தையில தான் அவர் வந்து வைகுந்த பிராப்தி அடைச்சதுனால கடைசியில் தான் அவர் வந்து வைஷ்ணவரானார். ஸோ இட் கெனாட் பி முன்னாடி வந்து இப்படி இருந்திருக்க முடியாது அப்படின்றது. Sure, I'm sure that Shaivas have an explanation for that also. அது என்ன தெரியுமா? இல்ல தெரியாது. பட் இந்த பிருந்தாவனத்தை இப்படிதான் போட்டுருக்கோம். இதுல வந்து சிவவாக்கியனுடைய சமாதின்னு சொல்றது உண்டுன்னு போட்டுருக்கோம். ஆனா இது திருவண்ணாமலை எழுதி பண்ணியிருக்கா. அதெல்லாம் அது வந்து கல்வெட்டுலாம் கிடையாது, ரீசெண்ட் இது. இன்னொன்று அவர் நிறைய முன்னாடி சமணம் அப்பவும் எழுதிப்பாரு. ஏன்னா அவரோட கடகடன்னு வரும் இல்லையா பாட்டு, அது வந்து திருக்குறளை காவேரியில் கொண்டு எல்லாத்தையும் தூக்கி போடுவார். அது ஒரு இதில் வந்து எல்லாத்தையும் தூக்கி போடுவார், எல்லா எழுதி அப்போ எல்லாத்தையும் போட்டு இது 2 புத்தகம் தான் திரும்பி வரும். ஸோ அதனால வந்து இது 2 புத்தகம் தான் ஏற்றம்னால மேபி அவரே எழுதிருக்கலாம், எழுதிருக்கலாம். சிவபக்தனா இருக்கும்போது எழுதிருப்பாங்க. அதே இந்த ஆழ்வார்கள் எதுவும் யாருமே பிரணவத்தை யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் எல்லாரும் சொல்லணுன்றதுக்காக பிரணவம் இருக்கவே இருக்கு, எல்லாரும் சொல்லணுன்றதுக்காக. தேங்க்யூ வெரி மச். I have also requested Dr. Sukanya to bring their parents next time so that I think they may like this place and settle down. I'm sure it's gorgeous. The place is charming. Yeah. Thank you so much. Illuminating speech. Probably she might be the next speaker. She is now doing a lot of research into this. Oh, nice. நான் வந்து LKG, UKG லெவல்ல தான் Everybody starts there, no? Any further questions? No? இதான் 2 வாசம் பாடுங்க நீங்க. ஐயோ பாட தெரியாது. என்ன பாடுங்க? கேட்டுக்கிறோம். எந்த பாடம்? எப்படி ஆசுக்கு பாடலாம். ஒரு திருக்குறள். அங்கே தான் போய் ஏதோ இப்போ இதெல்லாம் காட்சி இல்லை. இப்போ பரவாயில்ல நான் எந்த பாசனம் குழந்தை திருக்குழந்தை பாசனமா? எது வேணாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நேரத்தில் கூட இல்லை. நீங்கள் பாடத்தை கேட்கணும், பேசுறதை கேட்டுட்டோம். நான் பாடின பெருமாள் என்று ஓடிடுவார். இப்போ இந்த திருக்குழந்தை பாசனம் நடந்த கால்கள் நொந்த